Hi friends, welcome to YAFT channel. Yet another food and travel. Custard fruit salad எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு பவுல்ல மீடியம் ஃப்ளேம்ல ஒரு கப் அளவுக்கு பால் ஊற்றி பாயில் பண்ண விட்டுடலாம். இப்போ இது கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். இது எந்த சூப்பர் மார்க்கெட்லையும் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். இது 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் ஊற்றி கரைச்சி வச்சுக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாமலே கரைச்சி வச்சுக்கோங்க. பால் கொதிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பாயில் பண்ண வச்சிடலாம். பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நாங்கள் கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸ் பண்ணியிருந்தாலும் அதை எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். இதை சீக்கிரமாகவே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, இல்லைன்னா கலந்துகிட்டே இருங்க, இல்லை கட்டி ஆகிடும். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டிருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சர்க்கரை கரைஞ்சதும் இதை ஆற விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. நான் 5 டைப் ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்கேன். பொமோகிரானேட், கிரேப்ஸ், பனானா, ஸ்ட்ராபெரி, ஆப்பிள் எடுத்திருக்கேன். பாருங்கள், ஃப்ரிட்ஜில் வச்சு கூலாக இருக்குது. இது எந்த ஃபங்க்ஷன்லேயும் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணி சர்வ் பண்ணலாம். இல்லைன்னா உங்கள் கிட்ஸுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷாக இது பண்ணி கொடுக்கலாம். இப்போது அந்த கஸ்டர்ட் பேஸு அப்புறம் ஃப்ரூட்ஸு ரெண்டும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஒரு சூப்பரான டேஸ்ட். கிட்ஸு ஃப்ரூட்ஸ் சாப்பிட மாட்டாங்கன்னா இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி உங்கள் கிட்ஸ்க்கு கொடுத்து பாருங்கள், என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. கஸ்டர்ட் ஃப்ரூட் சாலட் ரெடி ஆயிடுச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு YAFT சேனல்.